ஒரு சில வாரங்களாக நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு சபையானது எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தையும், ஆண்டவர் வரப்போகிறார், அவர் வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்கிற காரியத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இது ஏதோ இன்னைக்கு சண்டே மெசேஜ் சொல்லிட்டு போறாங்க, நான் அட்டன் பண்ணிட்டு போக வந்தேன் அப்படின்னா நம்ம 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 ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா, ஏதோ அவங்க பேசிட்டு போனாங்க, நான் இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போனேன். இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நாம அவரோடு கூட போக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார், நான் அவரோடு கூட போகணும். அதற்காக இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை தான் இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வேதத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆண்டவர் நிறைய ஓமைகளை சொன்னார். ஓமைகள் ஜனங்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கபடி. அப்படின்னா இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்கள படித்தவர்கள், படிக்காதவங்க, சில ஆட்கள் சொல்ற காரியத்தை புரிந்து கொள்ளக்கூட முடியாத நிலைமையில் இருக்கிறோம். சில பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு மேல ஒரு பவர் என்ன பண்ணுதுன்னா, இந்த வசனம் கேட்க முடியாதபடி தள்ளுகிறது. வசனத்தை கேட்க முடியாதபடி வசனத்தை என்ன பண்ணுகிறது, தள்ளுகிறது, ரிஜெக்ட் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள இங்கதான் உட்காந்துருப்போம், ஆனா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாத்தியம். இன்னைக்கு உலகத்துல இருக்கும் இந்த நாட்கள்ல இதெல்லாம் நமக்கு சாத்தியம்தான். ஆனா இவைகளின் மத்தியில தான் நாம் எப்பேற்பட்ட ஒரு நடக்கை உள்ளவர்களா இந்த நாள்ல நம்ம இருந்தா, ஆண்டவர் வரும் பொழுது நாம் அவரோடு கூட போக முடியும் என்கிறதான காரியத்தை நாம இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவே இந்த நாளிலே கூட பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்றாங்க. நிறைய பேரு நிறைய காரியங்களை சொல்றாங்க. அது என்னன்னா, நான் பரலோகம் போயிட்டு வந்தேன். என்ன சொல்றாங்க, நாங்க பரலோகம் போயிட்டு நான் பரலோகம் போயிட்டு வந்தேன், ஆண்டவர் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போனார். அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு புஸ்தகம் வாசித்தேன். அந்த புஸ்தகத்துல என்ன எழுதிருந்துச்சுன்னா, நரகத்தை குறித்து, நரகத்துக்கு டூர் போயிட்டு வந்தாங்க ஒருத்தர், அதை குறித்து எழுதிருந்தது. அப்படின்னா நரகம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டரா, ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னா அதுல ஒரு 10 சாப்டர் இருக்குதுன்னா, நரகத்தினுடைய தலை, நரகத்தினுடைய உடம்பு, நரகத்தினுடைய கை, நரகத்தினுடைய கால்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்க நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் பாக்ஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டர் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த புஸ்தகம் எழுதியிருந்தாங்க. அதை நான் படிச்சு பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி, பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு கிறிஸ்து என்ன சபைக்கு சொல்லியிருக்கிறாரோ, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, அதோடு கூட இன்றைக்கு கூட்டி அல்லது குறைத்து இன்னைக்கு எல்லா உலகத்துல இன்றைக்கு பேசுகிற ஆட்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்தி கிறிஸ்துக்கள் என்று பேர். என்ன பேர் அவங்களுக்கு? அந்தி கிறிஸ்து. அப்படின்னா கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுக்கு விரோதமாக, விரோதமாக சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாங்க. அதனால தான் இதே யோவான்
தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த வசனத்துல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. முதல் காரியம். 2வது காரியம் என்னன்னா, பிதாவினுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, பிதாவை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்காக. ஆமென். எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு? பிதாவை வெளிப்படுத்தும்படிக்காக வந்தார். ஒரு முறை பிலிப்பு வந்து கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். கடவுள் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி. இயேசு கிறிஸ்துவோட கூட 3 வருஷம் நடக்கிறாரு. அவர் சொல்ற உபதேசத்தெல்லாம் கேட்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே மோசேயினிடத்துல தேவன் சொன்னார். மோசேயினிடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு காரியத்தை சொன்னார். யாத்ராகமத்தின் புத்தகத்துல வாசிக்கிறோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. என்ன சொல்றாரு? என் முகத்தை உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா, ஆண்டவரே, நானும் உண்மை காண வேண்டும், உண்மை நான் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்னாடி ஏதாவது மோசே கேட்கிறாரு. அதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பதில் சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னை ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோட இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவரை பார்த்தேன் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய வெளிப்பாடுகளை சொல்றாங்க. ஆனா பைபிள் சொல்றது 2 விஷயத்தையும். அந்த பிலிப்பு கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவ்வளவுதான். அவர் மடியில் இருக்க ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு வந்து பிதாவை வெளிப்படுத்த வந்தார். ஆமென். பிதாவை வெளிப்படுத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற ஒரு அன்பான தகப்பன் பரலோகத்துல உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுடைய பிரதிநிதியாக, மனுஷர்கள் எல்லாருடைய பிரதிநிதியாக, ரெப்ரசன்டேட்டிவாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து ஒரு மனுஷன் எப்படி தேவனை தொழுது கொள்ள முடியும் என்கிறதான காரியத்தை காண்பிக்கும்படி வந்தார். அதனால்தான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரங்க, இவர் இங்க சொல்ற மாதிரி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை இந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அப்படின்னா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, கண்மலை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல கொண்டு வருகிறார். தன்னுடைய குமாரனை அவர் கொண்டு வருகிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார், பிதா வந்துட்டு குமாரனை வெளிப்படுத்துகிறார். இதுதான் காரியம். மத்திய 11ஆம் அதிகாரத்துல அது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே சொல்லிட்டு ஆவில களி கூர்ந்து இவைகளை கல்விமான்களுக்கும் நீதிமான்களுக்கும் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு உண்மை வெளிப்படுத்தினபடியால் உண்மை சோத்தரிக்கிறேன். பாலகருக்கு இவைகளை வெளிப்படுத்தினபடியால் உண்மை சோத்தரிக்கிறேன்.
ஆண்டவர் சொல்றாரு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை நான் மூடுவேன். இப்போ அந்த கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெடிப்பு கல்வாரில் நமக்காக விளக்கப்பட்டதன் மூலமாக உதிரமும் ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்து மனுகுலத்துக்கு ரட்சிப்பை மீட்டு கொடுத்தது. இப்போ பிதாவாகிய தேவன் குமாரனை வெளிப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் இன்றைக்கு உண்மையா ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. இன்னைக்கு வரையிலும் வந்துட்டு நீங்க சபையுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை எடுத்து பார்க்கும்போது எத்தனையோ குறைகள் சபையில் இருந்திருக்கலாம். ஆனா பிதா யாரு, குமாரன் யாரு, பிதா பெரியவரா குமாரன் பெரியவராங்கிற கன்ஃபியூஷன் வந்துட்டாங்க, வந்ததே கிடையாது. அதை குறித்து என்ன பண்ணல, எழுதவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள், பரலோகம் போயிட்டு வந்தேன், நரகம் போயிட்டு வந்தேன், ஆனா உண்மையில யாருக்கு இந்த விஷயம் தெரியும்? அதனால நம்ம போய் சத்தியம் சொல்லும் போது ஜனங்களுக்கு சத்தியத்தை கேளுங்க, மனம் திரும்பிடலாம், ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு, இல்லைன்னா சாத்தானும் அவனுடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்தின நரகம் தான் நமக்கு இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லும் போது அந்த பிறகு பார்க்கலாம் சொல்றதுன்னா என்ன சொல்றாங்க, அந்த பிறகு பார்த்துக்கலாம். ஏசாமி வருவார்னா அந்த பிறகு பார்த்துக்கலாம். ஐயா செத்துட்டா நரகம் போயிடுவீங்க, ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வாழ்க்கை கொண்டு செத்த பிறகு பார்த்துக்கலாம் அவடும். என்ன சொல்றாங்க, யாருக்கு தெரியும் செத்த பிறகு எங்க போறோம், யாருக்கு தெரியும்? நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க உலகத்துல. பிரியமானவர்களே, இப்போ யார் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தவர்? பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போனவர் ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சத்தியம் உள்ளவர், அவருடைய வாய், அவர் சத்தியம் நிறைந்தவர், அவர் வாய் சத்தியத்தை விளம்பிற்று, அவருடைய பொய்யுரையாத தேவன். அவர் தான் பரலோகங்கிறது என்ன, நரகங்கிறது என்னங்கிறத தெளிவாய் பார்த்தவர். அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆகவே இந்த நாளில் கூட பெரியமானவர்களே, நாம வசனத்துல என்ன இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நரகங்கிறது ஒன்று உண்டா, யாருக்காக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? ஆகவே இந்த உலகத்துல நான் வாழும் இந்த நாட்கள்ல நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் செய்தா சாத்தானும் அவனுடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்தின நரகத்துக்கு நான் போகாம அவரோடு கூட வரும்போது பரலோகத்துக்கு நான் போகணும்னா இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? நடந்த ஒரு உண்மை, அது ஓமை, ஆனால் நடந்த ஒரு காரியம். அந்த காரியத்தை தான் ஆண்டவரே சொல்றாரு. ஏன்னா அவர் தான் பரலோகத்துக்கு வந்தவர், அவர் தான் பாதாளத்துக்கு போனவர், அவருக்கு தான் தெரியும் எது எப்படி இருக்குதுன்னு. அவர் சொல்லுகிறத இந்த நாளில வசனத்தின் ஆதாரத்தோட கூட ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இப்போ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்ல. அப்படின்னா உடனே நம்முடைய மைண்ட்ல இப்போ என்ன யோசனை வரும்னா, நம்ம போயிட்டு ரெண்டு விஷயம், நம்ம ஒன்றும் பெரிய ஐஸ்வர்யவான் கிடையாது, நம்மளை யார் ஐஸ்வர்யம் இருக்கிறாங்க, நம்மள ஒன்றும் பெரிய ஐஸ்வர்யவான் கிடையாது, அதே போல நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணணும், போயிட்டு இம்மிடியட்டா கொடுத்துடணும். என்ன பண்ணணும், நம்மளால ஆனதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனைகள் உடனே நமக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் குறித்து நம்ம என்ன பண்ணோம், எச்சரிக்கையா இருக்கணும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஐஸ்வர்யவானை தள்ளி தரித்திரன் தான் அந்த ஆவிக்குரியவன், ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு போட்டு யாருக்காவது பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், அப்போ ஆண்டவர் வந்து பட்சபாதம் உள்ளவர் ஆயிடும். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. எந்த ஜனத்தில் ஆயினும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிற எவனும் அவருக்கு உகந்தவன். என்ன இருக்கட்டும், எந்த ஜனத்திலானா இருக்கட்டும். ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கு பூமியில நம்ம என்ன தீர்மானம் நம்ம எடுக்கிறோம், நம்ம யாருன்னா இருக்கட்டும். பை த வே, யார் திரும்ப இந்த கொஸ்டினை கேட்டது? ஐஸ்வர்யன் வர்றார்,
ஐஸ்வர்யன் வந்த உடனே அவன் திரளான ஆஸ்தி இருந்துச்சு அவனுக்கு. ஆனா அவனுக்கு ஆசை வந்துட்டு பரலோகம் போகணும், நித்திய ஜீவனை நான் அடையணும், அதுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் வந்து கற்பனைகளை கை கொள். அவன் சொல்றாங்க, என் சிறு பிராயம் முதலெல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேன். திருப்பி சொல்ல, இன்னும் என்கிட்ட என்ன குறை? ஐஸ்வர்யானுக்கு திருப்பி வந்து என்ன சொல்றாரு, ஆண்டவரே இன்னும் நான் ஏதாவது குறைந்தான் என்கிட்ட சொல்லுங்களேன், நான் சரி பண்ணிக்க விரும்புறேன், நான் எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும், யார் எதாவது சொல்லலாம். ஐஸ்வர்யான் கேட்டு அது பார்க்க முடியுமா? நம்ம வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், நான் கேட்டு திருந்துறேன், நான் திரும்பிடுறேன், மனம் திரும்பிடுறேன், நான் எப்படியாவது அங்க போய் சேர்ந்துடணும். இயேசு அவனில் அன்பு கூர்ந்தார். அவன் வந்து எப்படி தெரியுமாரா, அப்படியே வந்து ஓடி வந்து முழங்கால் படியிட்டு. அதுல வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 புத்தகத்திலே அந்த மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, அவன் வேகமாய் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட பணிந்து கொண்டு அவர் சொல்றாரு வந்துட்டு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இதுக்கு நான் என்ன செய்யணும்? வீட்டுல இப்படி ஒரு காரியம் இருக்குது, இதுக்கு நான் என்ன செய்யணும்? இது இப்படி இருக்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அது அப்படி இருக்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆள் வேகமா ஓடி வந்து என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். நம்மளே நாம என்ன பண்ணோம், கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். ஆண்டவரே உண்மையா நான் அந்த உலகம் எனக்கு இன்னொரு உலகம் இருக்குது ஆண்டவரே, இந்த ஜீவனும் இதுக்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்க ஆண்டவரே, உங்களை கண்டிப்பா நான் என்னோட கூட கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த ஜீவனை குறித்து நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறத காட்டிலும் இதுக்கு பின்னாடி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு பரலோகம் உண்டு, நீங்க என்னை வந்து கூட்டிட்டு போறீங்க ஆண்டவரே, அதுக்காக எப்போவாது நான் முழங்கார் படியிட்டு இதுக்கு என்ன வழி என்கிட்ட சொல்லுங்களேன், நான் எப்படியாவது இந்த இடத்துக்கு நான் போயிடணும். யாருன்னா கேட்டுக்கிறோமா? சரி, இப்போ உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது, சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாக்கா அவர் சொல்றாரு, சரி ஆண்டவரே வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, வேற ஏதாவது நான் சரி பண்ண வேண்டிய, இப்படி யாராவது கேட்டுக்கிறோமா? நம்ம வாஸ்து பார்த்தோம்னா அது லூக்கா 18 இருக்கட்டும் அல்லது மத்தேயு 19 இருக்கட்டும், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே இது சொல்லப்பட்டது. 18, 19 சொல்லப்பட்டிருக்குது இந்த ஐஸ்வர்யவான் வாலிபன். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிதா இருக்கிறது. என்ன சொல்றாரு, அரிதா இருக்குதுன்னு சொன்னார். அவன் போகவே மாட்டான்னு சொல்லு, அரிதா இருக்குது. உடனே நல்ல நல்ல ஆவியுடைய மனிதர்களுடைய கொஸ்டின் எப்படி தெரியுமா இருந்துச்சு? உடனே பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாம் என்ன தெரிஞ்சா, அப்படின்னா ஆண்டவரே ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதா? அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்படின்னா அந்த கொஸ்டின் எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவரே என் கணக்கு பிரகாரம் பார்த்தா லாசரு ஒருத்தன் தான் தரித்திரன். நாம் மீன் பிடிச்சு போனா ஒரு நாள்ல நீங்க அற்புதம் பண்ணீங்க 153 பெரிய மீனை பிடிச்சிருவேன். ஒரு முறை நீங்க அற்புதம் பண்ணீங்கன்னா 2 படகு அமிழத்தக்கதாக மீனை பிடிச்சிட்டு ஒரே நாள்ல பல 1000 ரூபாய் சம்பாதிச்சிருவேன். இந்த பக்கத்துல கூட்டாளி இருக்கான் பாருங்க, யோவான், யாக்கோபு, சொந்த படகு இருக்குது, கூலி ஆட்கள் வேற வச்சு வேலை செஞ்சு மீன் பிடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரங்க. இவங்களெல்லாம் போக மாட்டாங்களா? அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும்? பேதுரு தன்னை யாரோடு கூட ஒப்பிட்டு பார்த்தாருன்னா, அப்படின்னா லாசரு மாத்திரம் தான் போவோம். லாசரு தான் உண்மையா தரித்திரன். அப்படின்னா தரித்திரனா இருக்கிறதுனால பரலோகம் போகிறதும், ஐஸ்வர்யனா இருக்கிறதுனால நாம் பரலோகம் போக மாட்டேங்கிறது காரியம் இல்லை. அப்படின்னா தேவன் பட்சபாதம் உள்ளவரா இருப்பார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன். என்ன நீதி செய்யணும்? இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிதம் பாருங்க. அதாவது யாக்கோபு எழுதின நிருபம் 2:5 என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 2:5 இந்த வசனம் வாசிக்கலாமா?
என் பிரியமான சகோதரரே, சொல்றாரு, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா. அது எப்படி? இப்போ எத்தனையோ பேர் நம்ம வந்துட்டு தரித்திரமா அப்படின்னா தப்பா நினைச்சுக்காது, தரித்திரம் புருஷங்களை திட்டுறாங்க இல்ல, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ ரொம்ப ஏழடா நீ, அதான் அர்த்தம். ஆக்சுவலா பூவார் இங்கிலீஷ்ல எப்படி பார்த்து பூவார், நம்ம திட்டுறதுக்காக யூஸ் பண்ண தரித்திரம் படிச்சோம்னு சொல்லி திட்டுறோம். அப்படி இல்லை. அவரு தரித்திரனை வந்துட்டு எப்படி விசுவாசத்துல ஐஸ்வர்யமான மாத்திருவாரு? விசுவாசம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வரும்? கேட்கறதுனால தான் வரும். அப்படின்னா லாசரு ஐஸ்வர்யவானுடைய வார்த்தையின்படி தகப்பனாகிய ஆபிரகாமே, ஆபிரகாம் யாருன்னு தெரியுது ஐஸ்வர்யவானுக்கு. சபைக்கு போகிறாரு, சத்தியத்தை கேட்கிறாரு, ஆனா சத்தியத்தை குறிச்சு தீர்மானம் எடுக்கல, கை கொள்ளல. ஆனா லாசரு கூட வந்து ஆபிரகாமுடைய மடிக்கு அவன் தரித்திரனா பிறந்ததுனால ஆபிரகாம் மடியில கொண்டு போயிட்டு அப்படியே பத்திரமா கொண்டு போய் ஆண்டு வச்சுருக்காரு. அப்பனா அவரு அவரு அவர் பட்சபாதம் உள்ளவராக இருந்திருப்பார். அப்படி இல்லை. இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, என் பிரியமான சகோதரை கேளுங்கள், தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருப்பார். அப்படின்னா என்ன தெரியுமா? தரித்திரம்னா என்ன தெரியுமா? Those who are poor in spirit, ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா யார வேணா இரு, நீ பணக்காரனா இரு. பேதுரு சொல்றத பார்த்தா நம்ம எல்லாரும் பணக்காரங்க, அப்படின்னா நம்ம எல்லாம் யாரும் போக மாட்டோம். லாசர் மாதிரி வீட்டு வாசி, யாரு வீட்டு வாசப்படியாவது போய் உட்காந்து, உங்க வீட்டுல இருந்து ஏதாவது கீழே நீங்க சாப்பிட்டு போட்டீங்கன்னா எனக்கு அது கொடுங்க, சாப்பிட்றேன். 10 வருஷத்துக்கு இந்த வியாதி வேற, பருக்கள், கொடிய பருக்கள் எல்லாம் கட்டி வந்துருக்குது. நாய் வந்து நக்கிட்டு அதை தள்ளுறது கூட எனக்கு பலன் இல்லை, அதை தள்ளுறது கூட எனக்கு. ஆமா, அதான் நிலைமை. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? இல்ல. அப்படின்னா நாமளே ஐஸ்வர்யவான்கள். அப்படின்னா நாமளே தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரியது. மனுஷால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். தேவனால் கூடும். என்ன சொல்ல வராங்க? இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். என்ன தெரியுமா லாசர் பண்ணாரு? தேவனிடத்துல அன்பு கூர்ந்தார். தேவனிடத்துல அன்பு கூர்ந்தார். அது மாத்திரம் இல்ல, பரு இருந்தா வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமாக தூக்கி ஓரம் போடுவனே அப்படின்னு சொல்ற ஆளுங்க சபையில ஏத்திக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அதான் அவர் சொல்றாரு, என் பிரியமான சகோதரரே, தரித்திரரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். 3ஆம் வசனத்துல மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து, அப்படின்னா நல்ல ஷைனிங்கா புதுசா ட்ரெஸ் போட்டுக்கின்னு, பட்டு படவை உடுத்திக்கின்னு, இல்லை வேற ஏதாவது நல்ல கோட் சூட் போட்டுக்கிட்டு வந்தாக்கா அவனை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணதோ, மினுக்குள்ள வஸ்திரம், பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனையும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்துக்குள் வரும் பொழுது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தின கொண்டைக்கு நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திர நீ அங்கே நில்லு உள்ள வராத, அல்லது நான் உட்கார்ந்து நிற்கிறேன் பாரு அங்க காலடியில் நீ அப்படின்னு சொன்னா வேதகம் பண்ணுகிறவர்களா இருப்போமே அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? தரித்திரன்னா என்ன தெரியுமா? 2 நாள் நைட்டு சிஎம்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு 3 முறை 4 முறை கார் பார்க்கிங் போயிட்டு நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்போ வழி அருகே ஒருத்தர் ராத்திரியில பிச்சை கேட்கறது ரொம்ப ரேர். ஆனா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அந்த பாதசாரி இடத்துல ஒரு ஆள் படுத்துட்டே இருக்காரு. போற வர ஆளெல்லாம் என்ன பண்றாங்க? காசு போடுறோம், பால் வாங்கி வைக்கிறாங்க, வேற ஏதாவது வச்சிருக்கோங்க, வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. காலையில நான் பார்க்கும்போது பால் ஒரு பக்கத்தை தூக்கி வச்சுட்டாரு. சாப்பாடு பொட்டலமோ இல்ல பிரெட் ஏதோ கொடுத்துருக்காங்களோ அதை தூக்கி ஒரு பக்கத்தை வச்சுட்டு காசு மாத்திரம் எடுத்துக்கிட்டாரு. ஆனா குடிச்சிடுவாரு போயிட்டு. திரும்பி வந்துட்டு அப்படியே படுத்தார். திருப்பி இதெல்லாம் வரும், அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா இது கம்மியாயிடும், குடிச்சது. இப்படி பார்த்தேன். இவர் தரித்திரரா பணம் ஆசை பிடிச்சவர். ஆமா,
அதனால போயிட்டு, ஆண்டவரே, ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்கள். என்ன தெரியுமா? அந்த ஆள் அப்ப கூட பாருங்களேன், நான் முந்தினேத்து பார்த்தேன், நேத்து பார்த்தேன், ராத்திரில பகல்ல அவர் அங்க இல்லை. ஏன்னா ரொம்ப கூட்டம் மிதிச்சிடுவாங்க, அவ்வளவு அது இருக்குது. அதுல வெயில் சூடு வேற, அங்க படுக்க மாட்டாரு அவரு. சாயங்காலம் தான் படுக்கிறார். 2 நாள் நைட் இருந்ததுனால அதே வழியா போறேன் வரதான் நோட் பண்ணேன். ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, அந்த மனுஷன் மூலியமா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இந்த ஆள் ரியல் பிச்சைக்காரன். ரியல். ஆமா, ஏன் சொல்லு? டெய்லி வந்துட்டு நேத்து போட்ட காசு நேத்து காலி ஆயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு நீ போட்டே ஆகணும். நான் இங்க படுத்துன்னு இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், நீ போடுவேன். நான் படுத்துன்னு இருப்பேன், நீ போடு. இந்த மனப்பான்மை இருக்குது பாருங்களேன், அவன் தான் தருத்துறேன். ஆவில எளிமை. ஐயோ, எனக்கு இப்போ ஒண்ணும் இல்லை, நீ கொடுத்தாதான் ஏதாவது. எனக்கு இல்லை. அப்ப நேத்து வந்து சொல்ல, நேத்து தான் வந்துட்டு நான் 50 ரூபா போட்டு தரேன் உனக்கு, ஏன் திருப்பி வந்து உட்காந்துக்கிறேன்? நேற்று காலி ஆயிடுச்சு, திருப்பி எனக்கு கொடு. இந்த ஐஸ்வர்யவான் இருந்தார் பாருங்களேன், அவர் என்ன சொன்னாரு? நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொடுத்து நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாத்தையும் வித்துட்டு தரத்திற்கு கொடுத்துட்டு பின்பற்றி வா அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு? இது இல்ல, கற்பனைகளை கைக்கொள். பண்ணிட்டான். வேற ஏதாவது இருக்கா? இப்படி நான் உண்மையாவே வந்துட்டு நான் தரித்திரனா, ஆவில எளிமை உள்ளவனா, ஒவ்வொரு நாளும் தேவனே நீதான் ஆண்டவரே கதி, எனக்கு உண்மையில்லாம எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே, நீங்க தான் பார்த்து ஏதாவது எனக்கு செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஜீவனை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு இந்த உலகத்துல வந்துட்டு ஒரு நல்ல உண்மை பின்பற்றுகிற சீஷனா இந்த உலகத்துல நான் மெய்யா வாழ்றதுக்கு உங்களுடைய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. டெய்லி போய் கேட்க, டெய்லி போயிட்டு அவன் தான் தரித்திரன். நம்ம செய்தியை தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு நிறைய சோசியல் ஒர்க்கரை உருவாக்கிடுவோம். சோசியல் ஒர்க்கர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? போயிட்டு பார்த்துட்டு நிறைய பேர் என்ன அப்படிதான் சொல்றாங்க, இவருக்கு வேற வேலையில் வர்றவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தீங்கன்னு வர்றவங்களுக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. இல்லை, என்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் கொடுக்குறேன். நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க, இல்லை இல்லை எனக்கு தெரியும் இவங்க யாரு, இவங்களுடைய தேவை என்ன தெரியும் எனக்கு, நான் கொடுக்கறதுல அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரம் ஆகிட போறதில்லை. என்கிட்ட 2 காசுன்னா 1 காசு நான் தரேன், 2 அங்கி இருந்தால் 1 அங்கி கொடு. இந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும். மனப்பான்மை நமக்கு வேண்டும். சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லாசரு அப்படின்னா தேவனிடத்தில் உதவி பெற்ற மனிதன் அர்த்தம். லாசருக்கு என்ன மீனிங்? தேவனிடத்தில் உதவி பெற்ற மனிதன். God, whom God helped. Lazarus means whom God helped. அப்படின்னா தேவனால் உதவியை பெற்ற ஒரு மனிதன். தேவனால் உதவி பெற்ற மனிதன் தானே, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எப்படி? ஆபிரகாமுடைய மடிக்கு போனாரு, அதான் உதவி. கிரேட் ஹெல்ப். ஆண்டவர் வந்து பார்த்துட்டு இல்லையா மேல இருந்து, வீட்டு வாசல் அருகே இருக்கிறான், பருக்கள் வந்து நாய் நக்குது, அதை ஓட்டுறது கூட பலன் இல்லை, அது பாட்டுக்கு நக்கிட்டே இருக்குது, தள்ளுறது கூட பலன் இல்லை. வீட்டு வாசல் அருகே தான் கிடக்குறான் டெய்லி. அவங்ககிட்ட இருந்து ஏதாவது உளுந்தா கொண்டாந்து இப்படி போட்டுறான் பாரு, குப்பையில போடுறதுக்காரனே. அப்ப ஏதாவது எடுத்து சாப்பிட்டு பசிய ஆற்ற ஆசையா இருந்தான் அப்படின்னா அது கிடைக்கல எனக்கு. ஆனா லாசர்னு பேரு, லாசர்னு பேரு, கோட்டீஸ்வரன் பேரு, காசுக்கு 1 பைசா இருக்காது. பிச்சை பேரு, பெரிய பணக்காரா இருக்குவாங்க. நம்ம இந்த ஐடி இதுல இருக்காங்களே, கூகுள் சிஇஓ யார் தெரியுமா? பிச்சை. அவர் பேர் என்ன? சுந்தர் பிச்சை. சொல்றாரு பிச்சை, பில்லினியர். அவர் பேர் என்ன? அவர் பெரிய பில்லினியர். இல்லை, எதுக்கு நான் சொல்றேன்னா பெரியமானவர்களே, இந்த லாசருக்கு பேர் வந்துட்டு தேவனால் உதவி பெற்ற மனிதன். நிஜமா தேவனால் உதவி பெற்ற மனிதன் தான். இந்த உலகத்துல பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், வியாதி இருக்கும், வருத்தம் இருக்கும், ஏதோ கமெண்ட் எல்லாம் வரும். டோன்ட் வரி, ஒண்ணுமே கவலைப்படக்கூடாது. ஆண்டவரே உமக்கு பயந்து
எது சரியோ அதன்படி நான் வாழ்றேன்னா, அதான் ஆண்டவர் சொல்றாரு. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் உலகத்தின் தரித்திரர் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு தேவையுள்ள மனுஷன் ஆண்டவரே, ஐ எம் நீடி பர்சன். எனக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் குறைவா இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு குறைவா இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் எப்ப எனக்கு சரி பண்ணி உண்மை போல நான் எப்ப மாறி நீங்க வரும்போது நான் போறதுக்கு இல்லையா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுதான் ரியல் பிச்சைக்காரத்தனம். இதுதான் தரித்திரம். எல்லாரும் கேட்பாங்கல்ல, என்னையா பிரச்சனை, எனக்கு நீ காசு கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன், நான் ட்ரெஸ் போட்டேன், நான் நல்லா இருந்தேன், அதுக்காக என்ன வந்துட்டு நீ நரகத்தில் தூக்கி போ கேட்பாங்களே. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நரகத்தில் கேட்பாங்க. ஆனா என்ன விஷயம்னா, அந்த மனுஷன் என்ன, 2 பேரும் ஒரே சபைக்கு போனாங்க, 2 பேரும் ஒரே சபையில இருந்திருக்காங்க. ஆபிரகாம் யாருன்னு தெரிஞ்சு தகப்பன் சொல்றாரு, லாசருக்கும் அவர் தான் தகப்பனா இருக்கணும். ஒரே சர்ச்சில் வந்துட்டு அப்பெல்லாம் பெற்றிருப்பாங்க, பந்தி எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா தன்னுடைய சரீரத்தை யாருன்னு சரியா நிதானிக்க தெரியல. என் சரீரம் யாரு என்னன்னு நிதானிக்க தெரியல. அதுதான் வந்துட்டு ஐஸ்வர்யானுக்குள்ள இருந்த காசெல்லாம் கிடையாது. மரணத்துக்கு பின்னான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த ஐஸ்வர்யான் வந்துட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியதா இருந்தது. ஆண்ட சொன்ன, உனக்கு உண்டானது வித்து தரித்திரம் கொடுத்து என்னை பின்பற்றி வா, ஒண்ணு இல்லாத பேங்கை காலி பண்ணிட்டு என்னை பின்பற்றி வா, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாருங்க, நீ பத்திரமா பரலோகம் சேர்ந்து வரியா. அவன் மிகுந்த ஆசையுடன் இருந்தபடினால அவன் துக்கப்பட்டு போயிட்டான். அவன் எடுத்த அந்த தீர்மானம் தான் நித்தியத்துல வந்துட்டு அவன் அழுவான். அப்படியே நித்தியத்துல எங்க பரலோகத்துல போவார என்னன்னு தெரியல எனக்கு, ஆனா அழுவான். என்ன பண்ணுவான் அவன்? ஐயோ ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு பெற்றுக்கொள்ளணும் கிட்ட வந்த என்ன ஆண்டவரே வழின்னு சொன்ன கேட்டேங்க. இதெல்லாம் சிறு வயது கை கொள்றேன்னு வேற சொன்ன பிறகு வேற கேட்டேன், வேற என்ன இடத்துல குறைன்னு வேற திரும்பி கேட்டேன், நீங்க இதை சொன்னீங்க. ஆனா எந்தோ பாவம், பரலோகத்தை காட்டிலும் இந்த காசு பெருசா எனக்கு ஆயிடுச்சு ஆண்டவரே, பெருசா வச்சுட்டேன் ஆண்டவரே. அதனால அப்படியே மார்பிள் அடிச்சுட்டு அழுதுட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். இங்க அவர் தான் அதான் சொல்றாரு. பிரியமான சகோதரி கேளுங்கள், தேவனை உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா எப்படி மாற்ற முடியும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு தேவையுள்ள ஒரு மனுஷன் உண்மை போல மாறுறதுக்கு எத்தனையோ விஷயத்துல இருந்தோம், எட்ட கூட இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லிட்டு தன்னுடைய தேவையோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமத்துல போறவன் தான் தரித்திரன், மெய்யான தரித்திரன். அவனை தான் விசுவாசத்துல ஐஸ்வர்யவான தேவன் மாற்றுவார். ஆமா, விசுவாசத்துல ஐஸ்வர்யவான மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அவன் அவரிடத்துல அன்பு கூறுகிறவனா இருப்பான். என்ன செய்வான் அவன்? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமா, இதை நம்ம செய்யணும். அந்த உலகத்துல தமிழத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை, வா உனக்கு தான் நான் வச்சிருக்கேன், சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? என் சொந்த நிலைமை நான் உணர்ந்து பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன் ஆண்டவரே, எப்படி இருக்கிறேன்? நீ ஐஸ்வர்ய சம்பன்னர். யார் அவருக்கு? அவர் பேருன்னா, ஆமா, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். என்ன ஐஸ்வர்யன் ஆகிறதுக்காக அவர் தரித்திரமானார் பைபிள் சொல்லுது. ஐஸ்வர்ய சம்பன்னர் என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படியா, நம்மை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்காக அவர் தரித்திரரானார். ஆமா, அன்றாட நம்முடைய தேவையை, மெய்யான தேவை என்ன? காசு, சாப்பாடு, போடுற துணி, எல்லை அடிச்சுக்கூடாது, மார்பில் அடிச்சுக்கூடாது, அதுக்காக அலை தெரியக்கூடாது. அவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறான். தேவனை அறியாதவன் அதை போய் தேடிட்டு இருக்கிறான். நீ தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், டெய்லி போயிட்டு வேலை செய்யறதுல, ஆனாலும் கோடி கணக்கான பறவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன்.
இப்போ மலர் பூக்களை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆகிலும் சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா சாலமன் ரிச்சஸ்ட் கிங் உலகத்துல, ரிச்சஸ்ட் கிங், பெரிய பணக்காரன். அவன் கூட பூக்களுக்கு ஆண்டவர் உடுத்திருக்கிற கலர்ஃபுல் ட்ரெஸ் அவன் போட்டதே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வைப்பார் என்றால் உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது அவர் அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு அவர் துணி கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அஞ்ஞானிகளை போல, அஞ்ஞானிகள்னாக்கா எனக்கு யாரும் இல்லை உலகத்துல, தேவனும் கிடையாது, உலகத்துல யாரும் கிடையாதுன்னு அஞ்ஞானி. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி, இந்த உலகம் அது நிறைவு உம்முடையது, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்மோடு கூட அரசாளுவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனாலதான் நம்ம எடுக்கிற தீர்மானம் தான், இன்றைக்கு நான் எடுக்கிற தீர்மானம் தான் நான் நித்தியத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ போறேன்றதை நிர்ணயிக்கும். மரணத்துக்கு என்ன நிச்சயமா ஒரு வாழ்க்கை உண்டு, மரணத்துக்கு என்ன நிச்சயமா வாழ்க்கை உண்டு. செத்த பிறகு பார்த்துக்கலாம்லாம் கதை சொல்லக்கூடாது. செத்த பிறகு பார்த்துதான் ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தாரு? நினைவுகள் மறையவில்லை, உணர்வுகள் இருந்துச்சு, வலி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. தண்ணி நாக்கு வரலுது அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. எனக்கு அஞ்சு தம்பி சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வரக்கூடாது, லாசருவை அனுப்பி இந்த இடம், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, எங்க போயிட்டாதீங்க, நல்ல வாழ்க்கை வாழ்க்கை பூமியில அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் சொல்றாரு. எவரு? செத்து போன ஒரு ஆளு பாதாளத்தில் இருந்து இதெல்லாம் சொல்றாரு. அதுதான் இந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை நாம நித்திய ஜீவனை போறோமா நித்திய அழிவுக்கு போறோமான்றதை தீர்மானிக்கிறது தான் பூமி, இங்க கொடுக்கப்பட்ட நாட்கள். ஆம்பரியமானவர்களே, இப்ப நம்ம சொன்ன மாதிரி நாம இந்த உலகத்துல துரத்துண்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீது தேவன் அக்கறையா இருக்கிறார். நிச்சயம் யாரையும் அவர் கைவிடுவாங்க, ஓகே, அவர் மேல் அக்கறையா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் உண்மையாகவே அக்கறை உள்ளவர்களாய் அவர்களும் இருப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல ரெண்டாவது விஷயம், லாசரு எப்படி பரதேசிக்கு போக முடிஞ்சுன்னா, அந்த பூலோகத்துல வாழ்ந்த நாட்களில மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும், அப்படின்னா அந்த காலத்துல இருந்த பழைய ஏற்பாடு, ஆதியாகம் முதல் கொண்டு மல்கியா வரலையும், அல்லது ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம், 5 புத்தகங்களாவது அந்த நாட்கள்ல இருந்திருக்கும். அதுக்கு அது சொல்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருந்தாரு. அவங்களுக்கு போயிட்டு அவன் செவி கொடுக்கட்டும், கரெக்டா கேட்கட்டும், அப்பதான் விசுவாசம் வரும். ரெண்டாவது விஷயம், லாசரு செய்த விஷயம், ஐஸ்வர்யவான் செய்ய தவறிய விஷயம் என்னன்னா, மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கட்டும். அவன் செவி கொடுக்கல, அதனாலதான் வேற இடத்துக்கு போயிட்டான். நீங்கள் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள், அல்லாமல் உங்களை நீங்கள் வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். வசனத்தை வாசிக்கும் போது அல்லது கேட்கும் போது அதை நான் எப்படி ஆண்டவரே இந்த வாழ்க்கையில நான் கீழ்ப்படிந்து கடைபிடிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அட்டன்ஸ் போடுறது முக்கியம் இல்ல. இத்தனை வருஷம் வருமே, இதுல ஏதாவது ஒரு வாரத்தை நம்ம கீழ்படிச்சிருக்கிறோமான்னு இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு உட்காந்து பாருங்க. அப்போ போற இடம் எதுன்றதை தீர்மானிக்க முடியும். ஆண்டவரே, எப்படி இந்த வார்த்தை இன்னைக்கு கேட்டிருக்கிறேன், இதுக்கு எப்படி நான் கீழ்படிஞ்சு, அது எப்படி நான் கை கொண்டு மிஸ் ஆகாம உன் கூட நான் வர முடியும், அதுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவரே? அது மாத்திரமல்ல, கண்ணுல பார்க்கும்போது தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போவதுதான் பிரச்சனை. அதனுடைய பின் விளைவுகள் தான் பாதாளம். அதனால வசனம் சொல்லுகிறது, தேவையில் இருப்பவங்களை புறக்கணிக்காம நித்தியத்துல நான் அதற்குரிய பின் விளைவுகளை, கான்சிக்வன்சஸ் நான் ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னா, இந்த உலகத்துல என் கண்ணில் நீங்க என்ன காட்டுறீங்களோ, எது எனக்கு திராணி கொடுத்துருக்கீங்களோ, அதை நான் செஞ்சுட்டு போயின்னே இருக்கணும். ஆமா,
நேற்று ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரம் என்கிட்ட காசு இருந்துச்சு. என் மக வந்துட்டு எங்கள் வீட்டில் யாரோ வந்தாங்க. என்கிட்ட அவ்வளோதான் காசு இருக்கு. ஆனால் வந்துட்டு சொல்லலாம், டேடி இவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கலாமா கொஞ்சம்? ஐயோ, அதுதான் நாளைக்கு நான் போயிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வேணும், என்ன இது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, சரி ஓகே, கடைசி இந்த காசை நான் கொடுத்துட்டேன். அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இல்லை, எதுக்கு நான் சொல்றேன்னா, தேவையில இருக்கிறவர்களை நீ பார்க்கும்போது வலியோடு வேதனையோடு நம்பிக்கை இழந்து இருக்கிற ஆளுங்களுக்கு வந்துட்டு சும்மா ஒரு கை போட மேலே, சும்மா கை போடும், அவன் கூட தான் இருக்கிறாங்க, எப்போ நான் போய் பார்த்துக்கிறோமா, செஞ்சுக்கிறோமா, இதே சபைக்கு தான் வராங்க போறாங்க, ஒன்னா உட்காடுறோம், வேலை செய்யறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போகும்போது கை போட்டு, ஏன் அப்படி ஆண்டவரை பின்பற்றி சரி நட போலாமா, அப்படி பண்ணலாம், இது செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், கர்த்தருக்காக வாழணும், ஆண்டு வரப்போற ஏன் காசெல்லாம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த வார்த்தை ஒரு ஆளும் வந்துட்டு நித்தியத்துல என் முன்னாடி நின்று இவன் வந்து என்னை பார்க்கவே இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது எனக்கு. ஆனா ஒரு சில ஆட்களுக்கு ஒரு சில காலத்தை நியமித்திருக்கிறேன், பல ஆண்டுகள் அவங்களை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சில காலத்தை வச்சிருக்கிறேன். அந்த காலத்துக்குள்ள அவர்கள் மனம் திரும்புறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவகாசம். நான் பெரிய நீதிமான்றதுனால நான் அவங்களுக்கு கெடு வைக்கல, என்ன சொல்றது. ஆனா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கால அவகாசம், காலம் வந்துட்டு நிச்சயமாகவே எல்லாருக்கும் பதில் சொல்லும். அப்போ உண்மையாகவே நாமும் மனம் திரும்பின்னு சொல்றது என்ன, மனம் திரும்ப சொல்றோம் அவ்வளவுதானே. வீட்டை எழுதி கேட்கல தானே, பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் இருக்கிற காசு எடுத்துக்கூடிய காசு எனக்கு சொல்ல தானே, இல்லை தானே, இல்லை. மனம் திரும்பு, ஆண்டு சீக்கிரம் வரப்போறாரு, மேக்கப் மிஸ் ஆகிட்டது போயிடுவோம், அதான் விஷயம். வேற ஒன்றும் சொல்லவே முடியாது, எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, லாசரு போல தேவனால் உதவி அடைந்த மனுஷர்கள் சொல்லிட்டு நம்மளை குறித்து கூட சொல்லப்படட்டும். God helped people. இவங்க தேவனால் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இவர்கள் சொல்ற ஆட்களா நம்ம இருப்போம். அப்ப ஆண்டவர் வரும்போது நிச்சயமா மிஸ் ஆகாம போயிடுவோம். எனக்கு உதவி செய்யுங்க, தேவையுள்ள மனுஷன், தரித்திரன், நான் தான் தரித்திரம் முடிச்சேன், நான் தான் தரித்திரம் முடிச்சேன். அன்றாட தேவைக்காக தேவனை நோக்கி பார்க்கறது, ஆண்டவரே இன்னும் என்னிடத்துல குறைவு உண்டு, என்னிடத்துல இன்னும் குறைவு உண்டு, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மனப்பான்மையோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். கேட்ட அந்த வசனத்துக்கு எப்படி நான் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து வாழ்றதுன்ட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அக்கறையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. அக்கறையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. காற்றினை கடலினை அமர்த்திடும் கர்த்தரும் படகிலும், காற்றினை கடலினை அமர்த்திடும் கர்த்தரும் படகிலும், அக்கறையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. என் சொந்த தேசம் இது வல்லதே, என்னும் இங்கே இல்லையே. என் சொந்த தேசம் இது வல்லதே, என்னும் இங்கே இல்லையே. அன்பரின் தேசம் நாடிடுவே, ஆயத்தம் செய்ய
ஸ்தலம் எனக்கு அன்பரின் தேசம் நாடிடுவே ஆயத்தம் செய்கிறார் ஸ்தலம் எனக்கு கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே அலைகளை கண்டு நீ பயப்படாதே விசுவாச கப்பலின் பயணத்திலே விபரீதங்கள் உன்னை தாக்கினாலும் விசுவாச கப்பலின் பயணத்திலே விபரீதங்கள் உன்னை தாக்கினாலும் சோதிடாதே மனம் பதறிடாதே சோதிடாதே மனம் பதறிடாதே சேர்த்திடுவார் உன்னை பத்திரமா சேர்த்திடுவார் உன்னை பத்திரமா நோக்கி செல்லும் விசுவாசியே அலைகளை கண்டு நீ பயப்படாதே நீதியின் கர்த்தரை அரசாளுவார் நித்திய மகிழ்ச்சி அங்கீகரிக்கும் நீதியின் கர்த்தரை அரசாளுவார் நித்திய மகிழ்ச்சி அங்கீகரிக்கும் நீதியின் வஸ்திரம் அழைத்திடுவார் நீதியின் வஸ்திரம் அழைத்திடுவார் ஜீவ கிரீடம் தந்திடுவார் ஜீவ கிரீடம் தந்திடுவார் கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே அலைகளை கண்டு நீ பயப்படாதே கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே அலைகளை கண்டு நீ பயப்படாதே காற்றினையும் காற்றினையும் கடலினையும் அமர்ந்திடும் கர்த்தரம் படகே உண்டு அமர்ந்திடும் கர்த்தரம் படகே உண்டு கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே அலைகளை கண்டு நீ பயப்படாதே கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே அலைகளை கண்டு நீ பயப்படாதே. இந்த வார்த்தைகளின் இருதயங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். என் கண்களை முடிச்சோம் படம். Thank you, Lord Jesus. Have mercy on us, Lord. எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் லாசரை குறித்து நாங்கள் கேட்ட மாட்டதை யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களால் பிச்சை எடுத்தான். ஐஸ்வரனுடைய வீட்டு வாசல் அருகே இருந்து யாசித்தான் ஆண்டவரே. போஷிக்கப்படணும்னு நினைச்சாரு ஆண்டவரே, ஆனா போஷிக்கப்படலை. பசி ஆற்ற ஆசையா இருந்தான், ஆனா கிடைக்கல ஆண்டவரே. ஆனால் அன்றாடம் தன் உண்மை நிலையை அறிந்தவனாய், தேவை அறிந்தவனாய் ஆண்டவரே அப்படி முகத்தை நோக்கி பார்த்திருப்பார் என்பது சந்தேகமே இல்லை. நீ நீதி உள்ள தேவன் ஆண்டவரே. தரித்திரரை, இது உலகத்தின் தரித்திர விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே,
பருக்கள் இருந்திருக்கும், நாய் வந்து நக்கியிருக்கும், அதை ஓட்டுறது கூட அவனுக்கு பலன் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவைகளின் மத்தியிலே உண்மையில் அன்பு கூறுகிறவனா இருந்திருப்பான். ஆண்டவரே, உன் குறைய சொல்லல ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யா வீட்டுல போய் உட்கார்றேன், எனக்கு ஒன்றும் கொடுக்கல, எனக்கு கொடிய பருக்கள் இருக்குது, நாய் வந்து நக்கிட்டு இருக்குது, அதை ஓட்டுறது கூட எனக்கு பலன் இல்லை. நோ பெட்டிஷன், நோ பெட்டிஷன். உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றவும், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் மாற்ற வல்லமுள்ள தேவன் நேர். இப்படி அன்பின் கருத்திலே எங்களையும் எங்கள் வீட்டாரையும் சபையாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆன்லைன்ல ஆண்டவரே, ஆன்லைன்ல எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இப்படி அன்பின் கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்களுக்கு சகலவுமானவரே, இப்படி அன்பின் கருத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும். இந்த வருகை சமீபமா இருக்கிற இந்த நாட்கள்ல தேவையானது என்னது என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, கிரகித்துக் கொள்ளக்கூடத்தக்கதாக ஆண்டவரே அடியார்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இப்படி அன்பின் கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உதவி செய்யும் வந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் பேர் பேராய் தொட்டு நீர் ஆசீர்வதியும். இப்படி அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இரட்சகராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.